ஓகே. அன்றைக்கி யூனியன் கவர்மெண்டில் இருக்கக்கூடியவங்க யார் யார், அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட்டு, அவங்களோட கடமைகள் பொறுப்புகள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மாநில அரசாங்கத்தில் பார்க்க போகிறோம். மாநில அரசாங்கத்தில் எல்லா வேலையும் யார் பேரில் நடக்கும்? ஆளுநர் பேரில். சரியா? அந்த ஆளுநருக்கு அறிவுரை ஆலோசனைலாம் வழங்குறது யார்? அமைச்சரவை. முதலமைச்சர் மட்டும் கூட கிடையாது, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை. முக்கியமான முடிவெல்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் எடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பணும். அப்போ அவர் ஓகே பண்ணி ஆகணும், திரும்பலாம் அனுப்ப முடியாது. இங்கே அதுக்கெலாம் ஒரு விவாதம் வேறு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. முதலமைச்சர் பெரியாளா, ஆளுநர் பெரியாளான்ட்டு. ஆளுநர்லாம் டம்மி போஸ்ட்டு, முதலமைச்சர் தான் பெரியாள் பவரில். அங்கே பார்த்த மாதிரியே தான் முன்னாடி பார்த்துருப்போம். அதே மாதிரி 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி வரும். 2 ஹவுஸ் இருந்தால் 2 ஹவுஸு, ஒரு ஹவுஸ் இருந்தால் ஒரு ஹவுஸ். சட்டப்பேரவை இருக்குல்ல, அங்கே பாஸ் ஆகி போனால் என்ன பண்ணணும்? ஒரு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடணும். ஒரே ஒரு தடவை சிஎம்மை பார்க்கணும். சிஎம் வேணாம் அப்படின்ட்டாருன்னு எடுத்து வச்சிடணும். கையெழுத்து போடியா அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? ஒரு கையெழுத்து போட்டு தான் அனுப்பியே தான் ஆகணும். இவனுங்க வேணுன்னே என்ன பண்ணுறானுங்க? இவனுங்க நமக்கு இதெல்லாம் இந்த நாலேஜ் நம்ம மக்களுக்கு இல்லை அப்படின்னு இல்லை, அதை சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அஸ்வதி வரலையா? ஆமாம், ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அடுத்தது. சரி, அப்படி அங்கே என்னவோ அதே தான் அங்கே பார்க்க போகிறோம். அங்கே எந்தெந்த போஸ்ட்லாம் அங்கே ஈக்குவலான போஸ்டிங் எது எதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம் தானே? அப்படியே டிட்டோ, வேறு எதுவுமே கிடையாது. பார்த்துருப்போம். இது வரைக்கும் யார்? மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஏஜ் எப்படி இருக்கும்? குறைந்தபட்ச ஏஜ் சொல்லியிருப்பாங்க, அதிகபட்ச ஏஜ் இருக்காது. யாருக்கு? மக்களோட பிரதிநிதிகளுக்கு. பட் இவர் மக்களோட பிரதிநிதியே கிடையாது. ஒரே நிமிஷம். சரி, கேட்குதா? அவ்வளோதான். இவங்கெல்லாம் மக்கள். இவர் ஆனால் ஆளுநர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. குடியரசுத் தலைவராவது மறைமுகமாக எலெக்ஷன் வச்சு வருவாங்க. இவர் அப்படி கிடையாது. இவர் அப்பாயின்மெண்ட் போஸ்ட்டு. டோட்டலாக டம்மி பீஸாக இருக்கணும். ஆமாம் தானே? இது என்ன நாடு? மக்களாட்சி தானே? ஆனால் அவனுக்கு ஏமாற்றிட்டு இருக்கான். நமக்கு மக்களுக்கு நாலேஜ் இல்லைன்ட்டு ஏமாற்றிட்டு தரானுங்க. ஆளுநருக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் பார்த்து யாரை வேணாலும் ஆளுநராக போட்டுடலாம். குடியரசுத் தலைவர்னால் யார்? புரியுதா? ஏன் அவர் சேட்டை பண்ணுறாருன்னு அவங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவன் வேணுன்னே குடைச்சல் கொடுன்றான், கையெழுத்து போடாதன்றான் நம்ம மாநிலத்தில். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத கட்சி இங்கே இருக்குது, அதனால் குடைச்சல் கொடுக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. சரி, இது ஆள் மாறிட்டாங்களா? இப்போது வேறு ஆள் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் ஆளுநர் ஆகணும். ரைட், அதை சொல்லி முடிச்சிட்றேன். பிரதம மந்திரி, முதல் மந்திரி, அதேமாதிரி எலெக்ஷன் நடக்கும். சேம் அதே கதை தான். அமைச்சர்கள் அங்கே என்னவோ அதேமாரி மாநிலத்தில் 2 அவை இருக்கும். ஒரு சில மாநிலங்களில் 2 அவை இருக்கும். நம்ம மாதிரி மாநிலத்தில் ஒரு அவை தான் இருக்குது, ஒரு ஹவுஸ். கீழ் அவையில் பெரும்பான்மையான உறுப்பினர் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க யாரை கை காட்டுறாங்கன்னா அவன் தான் முதல் மந்திரி. அவர் முதல் மந்திரி யாரை கை காட்டுறான்னா அவன் தான் யார்? அமைச்சர்கள். ஓகே, சரி. இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயது இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகபட்ச வயசு இருக்கும். இவங்களாம் பணியாளர்கள், அதிகபட்ச வயசு. அங்கே அதிகபட்ச வயசு எதுக்கெல்லாம் 65 சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அதே போஸ்ட்டு கீழே இருக்கிறது 62. அதே மாதிரி எதுக்கெல்லாம் 62, 65 வயசு அல்லது 6 வருஷமா, 6 வருஷம். அதே மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் அங்கே என்ன சொல்லுவாங்க? அதே 62 வயசு அல்லது 6 வருஷம். எது முன்னாடி வருதோ ராஜினாமா போஸ்டிங் போயிடும். ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி எங்கள் அரசு கணக்கு தணிக்கையாளர் இருக்க மாட்டார், முன்னாடி பார்த்துருப்போம். உங்களை யார் பார்த்துருவா? சிஏஜி தான் பார்ப்பார். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் காமன். அப்புறம் போக சொல்கிறேன். அது அன்றைக்கி ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகணுன்னா என்ன சார் தகுதி? குடியரசுத் தலைவர் பதவிக்கு வரணும்னா என்னென்ன தகுதி? அது எல்லாமே இங்கே மாநிலத்தினுடைய
சட்டப்பேரவையில் உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி, அரசாங்கத்தில் ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது, இந்திய குடிமகனாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதெல்லாம் தகுதி. அதே மாதிரி சட்டத்தில் எதுவும் சொல்லலை, ஆனால் கன்வென்ஷன் அந்த மாநிலத்தினுடைய சார்ந்தவங்களே ஆளுநராக போட மாட்டாங்க. கன்வென்ஷன் அப்படின்னா இவங்களாம் நடைமுறை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சட்டத்தில் எங்கேயும் சொல்லலை, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போது எக்ஸாம்பிள், இப்போ இங்கே யார் இருக்காங்க மாநிலத்தில் ஆளுநர், டிஎம்கே ஆட்சியில் இருக்குது ஆளுநர். இப்போ நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒருத்தனே ஆளுநராக போட்டால் என்ன ஆகும்? இவரே குடைச்சல் கொடுக்குறான், வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். நம்ம மாநிலத்தில் சேர்ந்த ஒருத்தரே போட்டால் அண்ணாமலை இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி இது மாதிரி ஆளுங்களை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் இன்னும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. மக்களோட அறியாமையை பயன்படுத்தி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. போயிட்டு நான் ஆய்வு செய்வேன். பன்வாரிலால் புரோஹித் பாருங்கள், எடப்பாடி சிஎம்மாக இருக்கிறப்போ ஜெயலலிதா இருந்தால் போயிருக்க முடியாது, அது கொட்டுக்க வச்சு துரத்தி விட்டுரும். அது பிராமண பெண்மணி, பிராமண பெண்மணி, பெண்மணியாக இருந்தாலும் இல்லை, அது பிராமண பெண்மணி. அதனால் அப்படி. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மோடி கூட ஏதோ உயிரோடு இருக்கிறப்போ இந்த அம்மா அங்கே போயிருக்கோம், இப்படி கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்துப்பான் சிஎம்மாக இருக்கும் பொழுது. யார்? மோடி. சிஎம்மாக இருக்கும் பொழுது, பிஎம் ஆனதுக்கப்புறம் இல்லை, சிஎம்மாக இருக்கிறப்போ. ஆனால் அவங்களுக்கு அவங்க அது இப்படி தானே வளர்த்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். சரி. பன்வாரிலால் புரோஹித் வந்து நான் மாவட்டம்லாம் போய் ஆய்வு செய்கிறேன்னு வந்தார், எல்லா டிஸ்ட்ரிக்டும். யார் கருப்பு கொடி காட்டினது? கவனிச்சிங்களா யாராவது? அதான் பார்க்குறதே இல்லை, ஆனால் ஓட்டு மட்டும் போடுறது. திமுக தான் என்ன பண்ணாங்க, கருப்பு கொடி காட்டி வரவிடாமல் துரத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் நின்றுட்டு ஐயோ இவனுங்களில் வேலைக்கு ஆவார் அப்படின்ட்டு அவர் நாங்கள் அரசியல் பண்ணி இந்த இதில் பாண்டிச்சேரியில் மாதிரி சிஎம் பவரா ஆளுநர் பவரானே தெரியாத மாதிரி ஆக்கி விட்டாங்க அங்கே பாண்டிச்சேரியில். அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தாங்க, டிஎம்கே விடவே இல்லை. உன் வேலை என்ன, அங்கேயே உட்காரு அப்படின்னு கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இப்போது இவங்க சும்மா சுற்றிட்டு இருக்கானுங்க எதிர்கட்சி. ஆளுங்கட்சி தான் அதுக்கும் போராடிட்டு இருக்குது, கையெழுத்து போடுறான்றான், அதை பண்ணுறான் இது பண்ணுறான்றான். இவர் நமக்கு என்ன அப்படின்னு நம்மளால் எதிர்கட்சி தலைவர் சுற்றிட்டு இருக்கிறாரு. சரி, நாலேஜ் இல்லை, அதுதான் ஏதோ பதவி கிடச்சிது உட்காந்து சொத்தை சேர்த்தணுமா அப்படி இருக்கானுங்க. அப்படி கிடையாது. அந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்கள போனோம். அதுக்கு தான் இதெல்லாம் காரணம், தெரிஞ்சுக்கங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். எலெக்ஷன் எதுவுமே கிடையாது. குடியரசுத் தலைவர் பதவி காலம் நார்மலாக 5 வருஷம், ஆனால் அப்படிலாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும். பொதுவாக கேட்டாங்கன்னாக்கா 5 வருஷம் வச்சுக்கோங்க. அங்கே எவ்வளோ நாள் அப்படின்னாக்கா 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழிசை அங்கே ஆளுநராக இருந்தது, போய் எலெக்ஷனில் நில்லுமானோன்னு பதவியெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துருச்சு. நம்ம 5 வருஷம் ஆகலை, இப்போ நம்மளுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்கு? ஆர்என் ரவிக்கு. ஆனால் அவரை மாற்றலை, அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கார். சரியா? பொதுவாக 5 வருஷம், ஆனால் அப்படி கிடையாது. அவனுங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை அப்படியே மாற்றிக்குவானுங்க. பயங்கரமான ஆளுங்க. கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பாருங்க. அந்த ஸ்டேட்டுனா நாடு, மாநிலம்னு சொல்லிட்டானுங்க. நாடுன்னு சொல்லாதீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாமல் நீங்கள் அப்படின்றானுங்க. ஸ்டேட் மீன்ஸ் என்னது? நாடு. அது மாதிரி. சரி, அடுத்தது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர். அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அங்கே எப்படியோ அதே மாதிரி. அல்லது அவர் இல்லை அப்படின்னாக்கா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு. இப்போ நம்ம சென்னையா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸு அவர் ஒரு வேலை பதவியில் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பார், அவர் செஞ்சு வைப்பாங்க. அவ்வளோதான் கடமைகள். மாநில அரசில் எல்லா வேலையும் இவர் தான் செய்வார், இவர் பேரில் தான் செய்வாங்க. இவர் தன்னோட பணியை செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறவங்க தான் யார்? இவங்க எல்லாருமே. ஒரு அரசாங்கத்துக்கு எத்தனை வேலை இருக்குது? அரசாங்கத்துக்கு எத்தனை வேலை இருக்குது? 3 வேலை தான். அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். எல்லாமே அடங்கிடும். சரி, அரசாங்கத்தில் எத்தனை தூண்கள் இருக்குது? 3 தூண். 3 வேலை வேறு, 3 தூண் வேறு. பிரிவு அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் அவங்க. சரியா? சரி, அந்த 3 தூண்கள்லேயும் இவர் கையில் தான் இருக்கும். அந்த
தூண்களை செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரா, அதை விட்டுருங்க. அந்தந்த மாநிலத்தினுடைய மாற்றிக்கங்க, இதை மட்டும் மாற்றி எழுதிக்கங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி, ஆமாம் அந்த மாதிரி கடமைகள் இதை மாற்றி எழுதிக்கங்க. அதெல்லாம் குடியரசுத் தலைவரின் முகவர் மாநிலத்தில். ஓகேவா, மாநிலத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி. ஆனால் டம்மி இங்கேருந்து சட்டப்பேரவையில் என்ன தீர்மானம் போட்டு கொடுத்தா கையெழுத்து போடணும். ஒரு சில சூழ்நிலையில் மட்டும் அவர் வந்துட்டு கையெழுத்து போட மாட்டார், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டுருவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேரளா கர்நாடகா தண்ணி விட மாட்டேங்கிறோம், நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம், இனிமேல் கர்நாடகாவுக்கு யாரும் பொருள் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், மாநிலத்துக்கு நடுவில் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லு வந்துச்சுன்னா ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். அதை எங்கே அனுப்பி விட்றணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிடணும். குடியரசுத் தலைவர்னால் யார், அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை, அங்கே அனுப்பி விட்றணும். அதே மாதிரி இன்னும் இந்த 2 சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் அங்கே அனுப்ப முடியும், வேறு எங்கேயும் எப்பயும் அனுப்ப முடியாது. அது மாதிரி தான் இந்த நீட்டு கொண்டு வந்தாங்கல்ல, இவர் நான் கையெழுத்து போடவே மாட்டேன், யார் RN ரவி, அதான் நம்ம மினிஸ்டருங்க, அவனுக்கு நாலேஜ். இப்போ உள்ள மினிஸ்டர் அந்த மினிஸ்டருங்கள்ல அவனுங்கள்ல பெட்டி சேர்க்கறதுக்கு மட்டும் வந்தவனுங்கள்ல இப்போ உள்ள மினிஸ்டருங்க. நீ யார், நீ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரன், நீட் சம்மந்தமானது எங்களுக்கு விதிவிலக்கு வேணும்னு சொல்லி நம்ம சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு அனுப்புகிறோம். இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் கையெழுத்தே போட மாட்டேன். நீ கையெழுத்தே போட தேவையில்லை, அதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது. அதில் யார் கையெழுத்து போடணும், குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடணும். நீ போஸ்ட்மேனு, போஸ்ட் ஆஃபீஸ் தபாலை மட்டும் அனுப்பிவிட்டு அவன் வேலையை போடுற, எதுக்குடா ஓவராக பேசுகிறேன்னு கேட்டாங்க மீட்டிங்கில். அவன் தான் நாலேஜ் உள்ளவனுங்க அவனுங்க. தபால்காரன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு RN ரவி கிளின்னு கிழிச்சாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அந்த மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சுச்சுவேஷன், அதை நான் அப்போ சொல்கிறேன். நிதி அவசர நிலை பிரகடனம்னு சொல்லுவாங்க, பின்னாடி வரும் சொல்கிறேன். நிதி அவசர நிலை பிரகடனம் இங்கிலீஷில் ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஃபினான்சியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை பிரகடனம். அந்த டைமில் பட்ஜெட் போட்டு அனுப்புகிறாங்கல்ல, இதை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். குடியரசுத் தலைவர்னால் யார், ஆமாம் மத்திய அமைச்சரவை. சரி, அவர் தான் பிரமாணப்படுத்துவாங்க. ஒரு பேரை சொன்னாவே அவங்க தான். இவர் அப்படி நிதி அவசர நிலை இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்போ மாநிலத்தில் பட்ஜெட் போடுறாங்கல்ல, அந்த பட்ஜெட்டுக்கு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். எங்கே அனுப்பி விட்றணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்றணும். இந்த 2 சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவார், இவர் கையெழுத்து போட மாட்டார், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்ருவாங்க. என்ன சுச்சுவேஷன், ஒன்று மாநிலத்தினுடைய உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது, 2வது நிதி அவசர நிலை பிரகடனத்தப்போ பட்ஜெட் சம்மந்தமான மசோதாவில் கையெழுத்து போட மாட்டார், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டுருவார். அது ஏன் என்ன எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். ஓகேவா, ரைட். மற்றபடி எல்லா சூழ்நிலையும் அமைச்சரவையோ சட்டப்பேரவையோ ஒரு தீர்மானத்தையோ அல்லது மசோதாவையோ நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா அவர் கண்ணு மூடிட்டு என்ன பண்ணணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஓகேவா, ஆனால் இவனுங்க ஏமாற்றிட்டுறானுங்க. சரி, அடுத்து பதவி காலியாதல். ராஜினாமா செஞ்சாச்சுன்னா குடியரசுத் தலைவர் விரும்பி தூக்குனாக்கா போயிட வேண்டியது. எந்த தீர்மானம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. குடியரசுத் தலைவர் விரும்பினா என்ன பண்ணலாம், அவரை பதவியிலேருந்து தூக்கிடலாம், அவ்வளோதான். இரத்தல் 5 வருஷம், ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் கரெக்டாக. பதவி காலம் 5 வருஷம் அப்படிலாம் கிடையாது. குடியரசுத் தலைவருக்குன்னா என்ன ஆகணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் எலெக்ஷன் வச்சு ஆகணும். இவருக்கு அப்படி கிடையாது, எலெக்ஷன் கிடையாது. ஆமாம் தானே, ரைட். அதேமாரி அங்கே வைஸ் பிரசிடென்ட் மாதிரி இங்கே என்ன கிடையாது, ஆளுநருக்கு துணை ஆளுநர் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. பட் துணை நிலை ஆளுநர் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இங்கிலீஷில் என்னமோ அதுக்கு பேர் என்ன கவர்னர்? பாண்டிச்சேரி. அது யூனியன் பிரதேசம், ஒன்றிய பிரதேசமோ, அது மாநிலம் கிடையாது, ஸ்டேட் கிடையாது. அங்கே வந்து ஆளுநர் கிடையாது, பேர் துணைநிலை ஆளுநர். அரை கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி கவர்மெண்ட்டு. ஸ்டேட் மாதிரி பவர் கிடையாது. ஸ்டேட்டுக்கே பவர் இல்லைன்றோம், அதோட பவர் இல்லை அது இது பாண்டிச்சேரி. அதனால தான் இந்த கண்ணுக்குட்டி அங்கே போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவர் அந்த ஆள் வெறுத்தே போயிட்டார், போங்கயா அப்படின்ட்டு. யார்? நாராயணசாமியா? இப்போ யாருங்க இருக்கா? கூட்டணியாச்சு வேற இவங்க. ரங்கசாமியா? ரங்கசாமி வெறுத்தே போயிட்டார். எதுக்கு எடுத்தாலும் இப்போ துணைநிலை ஆளுநர் போய் நின்றுக்குது, பேர் எடுக்கிறது. பிஜேபி தான் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்காக. பட் மக்கள், பாண்டிச்சேரி மக்கள்லாம் நல்லா விவரமான ஆளுங்க. சரி, முதல் மந்திரி இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர். விட்டுருங்க. அதே தான், இந்திய குடிமகனாக இருக்கணும், பதவி ஏற்றுக்கிட்ட சிஎம்மாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பதவி ஏற்றுக்கும் பொழுது சிஎம்ன்றேன், ஏதோ ஒரு ஹவுஸில் மெம்பராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பதவி ஏற்றுக்கிட்டவுடனே ஏதோ ஒரு ஹவுஸில் மெம்பர் ஆனால் போதும், கீழவையிலையோ அல்லது மேலவையிலோ. கர்நாடகாவில் மேலவை இருக்குது, தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது. ரைட். அடுத்தது ஓகேவா? இந்த 3 தூக்கிடுங்க, 3 இருக்கக்கூடாது, அப்படியே ஒரே சென்டென்ஸ் தான் இது, அவ்வளோதான். வயசை பற்றி அப்புறம் பேசுவோம். வயசு, இவரை நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர். பதவி காலம், சிஎம்க்கு பதவி காலம் வேளாண்டு. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தம்மன் சொல்கிறீங்களே. ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் தான் இருக்க முடியும். சிஎம் அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கதையோ அதே கதை தான். ரிவிஷன் பண்ணல, தெரியுது. 5 வருஷம்லாம் கிடையாது. யார்? ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இருப்பார். ஆளுநர் எது வரைக்கும் விரும்புவார்? கீழவையில், இங்கே மக்களவைன்னு சொல்லக்கூடாது, கீழவை. கீழவையில் பெரும்பான்மையான உறுப்பினர் ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் அவர் சிஎம். புரியுதா? அப்போ கூட சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் வச்சுருக்கிறோம், உங்களுக்கு 6 மாதத்தில் ஆட்சி கலைச்சிடும், 6 மாதத்தில் ஆட்சி கலைச்சிடுன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க 3 வருஷமாக. இப்போ கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க 6 மாதத்தில் ஆட்சி கலைக்கிறேன். எப்படி? அப்போ மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயிச்சவன் ஒருத்தனாக இருப்பான், அவன் எம்எல்ஏலாம் பிரித்து இழுத்துட்டு வந்துடுவானுங்க, ஆட்சி கவுந்து போச்சு. அது மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணானுங்க, தமிழ்நாட்டில் முடியல. இப்படி தான். அப்போ எம்எல்ஏ இருக்காங்கள்ல, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி? 34 தொகுதி. எம்எல்ஏ எத்தனை பேர்னா 235. ஒருத்தரை வந்து ஆளுநர் நியமனம் செய்வார். யார் என்னன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. எம்எல்ஏ எத்தனை பேர்னா 235 பேர். ஓகேவா? எத்தனை தொகுதி எம்எல்ஏ தொகுதினா 234 தொகுதி. அப்போ மினிமம் எத்தனை சீட்டு வேணும்? 117 சீட்டு. அதனால தான் 117 பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க எலெக்ஷன் டைமில். இப்போ 117 பேர், இப்போ எவ்வளோ? 125 பேர் இருக்காங்களா டிஎம்கேவுக்கு? 25 35? 125 35 தெரியல. இப்போ 125 வச்சுக்குவோம். ஒரு 10 பேரை டிஎம்கேல உருவிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி கவுந்துடும். 10 பேர் உருவிட்டா எவ்வளோ வரும்? 115 சீட் ஆயிரும். அப்படி தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? டிஎம்கேல ஒரு 10 பேரை உருவிட்டான், பிஜேபி உருவிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க கட்சிக்கு தாவிட்டானுங்க. கவனிமா, தாவியாச்சு. அப்பயும் ஆட்சி தொடர முடியும். எப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பயும் ஆட்சி தொடரலாம், எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அவங்களாம் கூட்டணி தான், நான் கம்யூனிஸ்ட்லாம் அவங்க கூட்டணி, அவங்க எம்எல்ஏ ஆதரவு கூட தான் நான் கண்டினியூ ஆயிடும். புரிஞ்சுதா? ரைட். அப்படி தான் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை நடப்பு, நம்மளை ஆட்சி செய்கிறவனுங்க இப்படி தான் வராங்க. அது தெரிஞ்சு வச்சுக்காமல் என்ன பண்ணுறோம்?
போட்டுட்டு வரேன். ஏதோ நடக்குது, ஆளுங்கட்சின்றான் எதிர்கட்சின்றான் போடா அப்படின்ட்டு. இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவதை போய் நீங்கள் படிச்சுட்டு வந்து கேளுங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறமேல நான் சொல்கிறேன். ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இருப்பார். சரி, அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் யார்? ஆளுநர் தான். அதே மாதிரி எத்தனை தடவை வேணாலும் சிஎம் எலெக்ஷனுக்கு நிற்கலாம். சிஎம்க்கு எலெக்ஷன் நடக்குமா? எம்எல்ஏக்கு தான் எலெக்ஷன் நடக்கும். எம்எல்ஏ இவர் தாங்க எங்களுக்கு தலைவர்னு சொல்லுவாங்க, அவர் சிஎம். அங்கே மாதிரியே தான் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் கிடையாது இந்தியாவில். பிரசிடெண்ட்டுக்கு தான் எலெக்ஷனு. அது என்ன மாதிரி எலெக்ஷனு? மறைமுக எலெக்ஷன், தேர்தல். நம்மளோட பிரதிநிதிகள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மறைமுக எலெக்ஷன். எதுக்கெல்லாம் மறைமுக தேர்தல் சார் இந்தியாவில்? நான் யாராவது சொல்ல முடியுமா? ஒன்று பிரசிடெண்ட் சொல்லிட்டீங்க, அப்புறம் வேறு யாருக்கு மறைமுக தேர்தல் நடக்குது? ஜட்ஜுக்கு தேர்தல் நடக்குதா? யார் இது? அதெல்லாம் விட்டுருங்க. பிரசிடெண்ட்டுக்கு மறைமுக தேர்தல், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு, அப்புறம் சிஎம்லாம் தேர்தல்னு சொல்ல முடியாது. சிஎம்க்கு தான் தேர்தல் இல்லைன்ட்டமே. ராஜ்யசபா எம்பி பார்ப்போம். ராஜ்யசபா எம்பி அதை பற்றி சொல்கிறேன் எப்படி என்னன்ட்டு. அப்புறம் அதேமாரி இங்கே மேலவை இருக்குல்ல, சட்ட மேலவை இருந்தால் அங்கே எம்எல்சி. இந்த 4க்கு தான் மறைமுக தேர்தல். தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. ரைட். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஆளுநர் தான். அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேலையோ அதே ரோல் தான். உண்மையான அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் யார்? மாநிலத்தில் கேட்குறேன். உண்மையான தலைவர்னு கேட்டேன். மாநிலத்தின் உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர் தான். சரியா? இவரோட முக்கியமான வேலை என்னது? ஆளுநருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்குறது யார்? முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை. சரியா? சரி, முதலமைச்சர் வந்துட்டார். யார் அமைச்சராகணும்னு யார் கை கட்டுவா? முதலமைச்சர் தான் கை கட்டுவார். அதே மாதிரி அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குறது யார்? முதலமைச்சர் தான். அவர் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே வேலையெல்லாம் காட்டக்கூடாது. நான் பதவி விட்டு தூக்கிடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் பாலாஜி நான் தூக்குறேன் அப்படின்னாரு. அந்த இதெல்லாம் உன்கிட்ட என்ன கிடையாது, குடிமைலாம் உன்கிட்ட கிடையாது, கையில் உன் கையிலலாம் கிடையாது. யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டான். இவர் பதவி விட்டு தூக்குறேன், அதெல்லாம் கிடையாது, நீ உன் வேலையை மட்டும் பாரு. யார் யாரை மினிஸ்டராக வச்சுருக்கணும் வைக்கக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணுவா? சிஎம் தான் முடிவு பண்ணுவார். இவனுக்கு அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணானுங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இருந்து உடைச்சிது. ஆனால் இன்னும் 5 வருஷம் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு ஃபுல்லாகவே அவன் ஆளு தான் இருப்பான். இப்போயுமே சந்திர சூட்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. முக்கியமான கொள்கை முடிவுலாம் கையாக விரிச்சிட்டு போயிட்டார். நீட்டு விரிச்சிட்டார் கையை. அப்புறம் அந்த இன்னும் 2-3 மசோதாலாம் முக்கியமான மசோதா, நாட்டுக்கு பிரச்சனையானது, அதெல்லாம் கை விரிச்சிட்டார். சும்மா வெளியில் பேசுகிறது மட்டும் தான் பெரிய வீர தீரமாக பேசிக்கிறாரு. முக்கியமானதெல்லாம் கை விரிச்சிடுறாரு. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுலாம் இல்லை. சரி, அப்புறம் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குறது யார்? இவர் தான், சிஎம் தான். அதே மாதிரி அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இணைப்பு பாலம் ஒன்றும் இல்லை, தீர்மானம் போட்டு அங்கே அனுப்புவோம். கையெழுத்து போடியா அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்புது. சரியா? சரி, ரைட். அடுத்தது பதவி காலியாது. அதே தான். மாநில சட்டப்பேரவையில் கீழவையில் பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான் பதவியில் இருப்பார். 5 ஆண்டெல்லாம் கிடையாது. சரியா? அடுத்தது எதிர்கட்சி தலைவர் கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால். கரெக்டா? அங்கே பார்த்தோமா நம்பிக்கையில்லா தீர்மானம், அதை முன்னாடி நடத்தியிருப்பேன், அதை போய் பாருங்கள். எதிர்கட்சி தலைவர் தான் கொண்டு வர முடியும், கீழவையில் கொண்டுட்டு வருவாங்க. அவர் கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் அப்போ பதவி காலி ஆகிடும். இறந்து போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இவரெலாம் என்ன பண்ண முடியாது. கீழவையினுடைய பதவி காலம், எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பதவி காலி ஆகிடும். எல்லாருக்கும் எம்எல்ஏவெலாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எலெக்ஷன் திரும்ப வச்சு திரும்ப பதவிக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆயிரும், பதவி காலி ஆயிரும். படிச்சுட்டு வந்து டவுட் கேளுங்க, அன்றைக்கே சொல்லிட்டேன். அதே கதை தான், இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும், அதே மாதிரி தான் சிஎம் கதையே தான் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இவர் எப்படி யார் நியமிக்கிறா? ஆளுநர் நியமிக்கிறார். யாரோட அறிவுரையின் பேரில்?
முதலமைச்சர் எப்போ வேணாலும் முதலமைச்சர் நினச்சாருன்னு நீ ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்லலாம். அல்லது ஆளுநரை கூப்பிட்டு அவனை பதவியிலேருந்து தூக்கி விடுப்பா, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடலாம். அந்த மாதிரி அது ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இருப்பார். ஆளுநர் எது வரைக்கும் விரும்புவார்? முதலமைச்சர் விரும்புகிற வரைக்கும் அவர் விரும்புவார். அதுமாதிரி முதலமைச்சர் பதவி போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாரோட பதவி போயிடும். சரியா? ரைட். இதெல்லாம் பெருசாக அப்படியே எழுதியிருப்பானுங்க அந்த புக்கில். அதான் சோடு புக்கெல்லாம் வச்சு சுற்றுவானுங்க யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் படிக்கிறேன்ட்டு. பெரிய புக்காக இருக்கும், வளவெல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிட்டே இருந்துருப்பானுங்க. அவ்வளோ பெரிய புக்கை சுருக்கி நான் எத்தனை சீட்டில் வச்சுருக்கேன்? 2 சீட்டில் வச்சுருக்கேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அனுப்பிட்டேன் பாருங்கள். நீங்கள் வண்டியில் வரும்பொழுது இப்போ கொரியர் வந்துடுச்சு. அடுத்தது பதவி பிரமாணம் செய்கிறது ஆளுநர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்புறம் ஆளுநருக்கு அறிவுரை ஆலோசனை வழங்குது, அதாவது உதவி புரிதல். இவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்க எல்லாமே முன்னாடி பார்த்தாச்சு. இவங்களுக்கு தேவையான மசோதாவை தயார் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? அமைச்சரவையில் போய் தீர்மானம் போட்டு அப்புறம் எங்கே போங்க? அது தேவையாக இருந்தால் சட்டமன்றத்தில். அங்கே நான் சொன்னால எப்படி ஒரு மசோதா நிறைவேறணும்னு நிறைவேற ஆளுநர்கிட்ட போவோம், ஆளுநர் கையெழுத்து போடணும். நிறைய மசோதா கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அங்கங்கே அடித்த உடனே அப்படியே தெரிஞ்சிட்டு வந்து கையெழுத்து போட்டால் அப்படி. அதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு சட்ட மீறல், விதி மீறல். அவனை தூக்கி உள்ளே போடணும். மக்கள் அறியாமையினால் அவெல்லாம் சேட்டை கட்டிட்டு தரான். இன்னும் மறைமுகமாக நம்மளோட யூனிவர்சிட்டிலாம் உள்ளே பூந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த ஆள். சான்சலர் ஏன்னாக்கா சான்சலர் இருக்காங்களே, வைஸ் சான்சலர் இருக்காங்களே, அப்போ தமிழில் என்னது? துணைவேந்தர். இவர் தான் வேந்தர். மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் இவர் தான். வேந்தர்னா இந்த டம்மி வேந்தர். இவரெலாம் எல்லாம் செய்ய முடியாது. அது வேந்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பெரியார் யூனிவர்சிட்டி வேந்தர். அவனை தூக்குடானா தூக்க மாட்டேங்கிறான். ஊழல் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறான். 2 பேர் கையாளுங்க ஊழல் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறான், தூக்க மாட்டேங்கிறான். அது பதவி காலம் முடிஞ்சு கன்னியூ பண்ண வைக்கிறான். இன்னும் பதவி காலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கன்னியூ பண்ண வைக்கிறான். இதெல்லாம் அப்பட்டமான சட்ட மீறல். இங்கிலீஷ்காரன் இருந்தப்போ என்ன இப்படி பண்ணானுங்களோ அந்த வேலையை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. என்ன காரணம்? நம்ம மக்கள்லாம் அறிவு ஜீவிகளாக இருக்கிறது தான் காரணம். டேலண்ட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஒழுங்காக சரியாக புரிய வைக்கல. ஏன்னா இப்படி இருந்தால் தான் அவனுங்க வேலையை காட்ட முடியும். யார்? ஆதிக்க சக்தி. ஆமாம், இதெல்லாம் அவ்வளோதான். உயர் நீதிமன்ற நீதிபதிகள். உயர் நீதிமன்ற நீதிபதி யார் நியமனம் செய்வா? இங்கே ஆளுநர் கிடையாது. அப்போ ஆளுநர் யாரை சார் நியமனம் செய்வாங்கன்னா, இதுக்கு கீழே இருக்காங்களே கீழமை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஹையர் கோர்ட் அப்படிம்பாங்க நம்ம நாட்டில். ஹை கோர்ட்டு கிடையாது, ஹையர் கோர்ட். மேலமை நீதிமன்றங்கள் 2 பேர். இவங்க 2 பேர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறவங்க. யார் யார்? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். ஹையர் கோர்ட் அப்படிம்பாங்க. ஹையர் செகண்டரி இருக்குல்ல, அந்த ஹையர் கோர்ட். மேலமை. உயர் நீதிமன்றம் சொன்னால் இந்த இங்கே அடி விழுகும். அதனால் மேலமை நீதிமன்றங்கள் யார் யார்? சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். அப்புறம் இதுக்கு கீழே உள்ளது, இவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்கு கோர்ட்டு, தாலுக் கோர்ட்டு, அந்த மாதிரி நிறைய கோர்ட் இருக்குது. மொபைல் கோர்ட்டு, அது லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்துனீங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு லோயர் கோர்ட்டும்பாங்க இங்கிலீஷில். ஹையர், லோயர் கோர்ட். கீழமை நீதிமன்றங்கள். இந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் நீதிபதிகளை நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர். அதுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான். ஆனால் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எக்ஸாம் கிடையாது. என்ன குடும்பம் பாருங்க. ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எக்ஸாம் கிடையாது. சின்ன லெவல் கோர்ட்டுக்கெலாம் நீதிபதியான எக்ஸாமு. அது பின்னாடி அதுலேயும் உள்கூத்து இருக்குது. எங்கள் ஆளுங்க வச்சு கூத்து தான் லாக் வச்சுருக்காங்க. சரியா? பார்ப்போம். அவ்வளோதான். இந்திரா பானர்ஜி இப்போ யாரும் தெரில. கரண்ட் அஃபேர்லேருந்து வந்தால் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சென்னை அதோட கிளை பெஞ்சும்பாங்க. பெஞ்சுனா கிளை.
மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில். அப்புறம் அதோட கிளை எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது இப்போ உயர் நீதிமன்றம்? 25 ரைட், 25. தெலுங்கானாவும் சேர்த்தின்னு நினைக்கிறேன். அவ்வளோ இந்திய குடிமகனாக இருக்கணும். நீதித்துறையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல், அல்லது உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து குறைந்தபட்சம் 10 ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். இங்கே போட்டிருக்காங்கல்ல, குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் நீதித்துறையில். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, தாலுக் கோர்ட் இருக்குல்ல, அங்கே ஒர்க் பண்ணவங்க, அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. நீதித்துறையில் 10 ஆண்டு. அதில் கோர்ட்லேயே நீதிபதியாக இருப்பாங்க. ஜட்ஜு வேறு, மேஜிஸ்ட்ரேட் வேறு, 2 பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட். ஒருத்தர், அது யாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒருத்தர் சிவில் கேஸு டீல் பண்ணுவாங்க, ஒருத்தர் கிரிமினல் கேஸ் டீல் பண்ணுவாங்க. 2க்கு வித்தியாசம் தெரியும்ல? சிவில் கேஸ்னால் என்னது? ஃபேமிலி இஷ்யூ. அதே ஃபேமிலி வெட்டு குத்து கொலை அதெல்லாம் வந்து கிரிமினல் ஆயிரும். இந்த பொருள் யாருக்கு சொந்தம், இந்த குழந்தை யாருக்கு சொந்தம், இந்த பொருள் யாருக்கு சொந்தம், அந்த மாதிரி. அதுக்கு பேர் என்னது? சிவில் கேஸ். தமிழ் பார்த்தீங்களா? தமிழ் வார்த்தையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். உரிமையியல் நீதிமன்றம். உரிமை, இந்த பொருள் யாருக்கு உரிமை, உரிமையியல் நீதிமன்றம். அதான் தாய்மொழிங்கிறது. சிவில் கேசஸ், சிவில் கோர்ட், சிவில் ஜட்ஜு, சிவில் ஜட்ஜு, அந்த கேஸு விசாரிக்கிற ஜட்ஜு. குற்றவியல், கிரிமினல் கேஸ், அடுத்தவனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ பங்கம் விளைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா அது பேர் என்னது? குற்றவியல் நீதிமன்றம். மேஜிஸ்ட்ரேட். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு வார்த்தையில் இப்படி சொல்கிறாங்க. படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நான் இப்போ என்ன தான் கூகுனாலும் மண்டையில் ஏறாது, எழுதி வச்சுக்கோங்க. எப்போ மண்டையில் ஏறும்? புரிஞ்சுக்க நீங்கள் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் மண்டையில் ஏறும். டவுட்டாக இருந்தால் வந்து என்கிட்ட கேட்கணும், நான் சொல்லுவேன். தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், ஒரு உயிர் பாதிப்பு தானே. கிரிமினலில் கூட போகாது, அது கிரிமினல் தான். அது ஓரளவு கிரிமினல் தான். பட் அது ஃபைன் மட்டும்தான் போடுவாங்க, ஜெயிலில் தூக்கி போட மாட்டாங்க, ஃபைன் போடுவாங்க. 18 வயசு கீழே. ஆமாம், அதெல்லாம் கிரிமினல் கேஸ் தானே. அதுதான் ஃபைன் போட்டு என்ன பண்ணுறாங்க? கிரிமினல் கேஸு தான் ஃபைன் போட்டே ஆடுவாங்க. சிவில் கேஸுக்கு ஃபைன் போட மாட்டாங்க. இருக்கும், ஃபைன் உள்ளது இருக்குது, அந்த மாதிரி. சரி, அப்போ அல்லது 10 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு என்ன இருக்கும்? உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ரைட், அதே தான், சேம். இப்போ நம்ம மாநிலத்துக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு குழு இருக்கும், கொலீஜியம் அப்படின்னு பார்த்தோம். அவங்க லிஸ்ட்டெலாம் தயார் பண்ணி அனுப்புவாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். சேம் அதே ப்ரொசீஜர். அதே உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்ற தலைமை தலைமையிலான அதே குழு, கொலீஜியம். அந்த குழு தான் இந்த மாநிலத்துக்கு இவங்கெல்லாம் வக்கீலாக நியமனம் செய்யலாம், சாரி நீதிபதியாக நியமிக்கலாம், உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு லிஸ்ட்டை தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தை, சும்மா எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே 100% ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு காலம் ஓகேவா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர்னா எங்கே? அமைச்சரவை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட அது முடிஞ்சு போச்சு. அந்த குடியரசுத் தலைவருக்கு வந்தோன்னா குடியரசுத் தலைவர் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனால் கம்பல்சரி கிடையாது. ரைட், அந்த மாதிரி 65 வயது, 62 வயது, அங்கே 65 வயது பூர்த்தி அடைவார், இங்கே 62 வயது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஆளுநர், இதை மாற்றிக்கங்க. குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்வாங்க, அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஆளுநர், அதை போட்டுக்கோங்க, ஆளுநர்.
அடுத்தது மாநில அளவில் நீதித்துறையில் உயர் அதிகாரம் கொண்டது எது? உயர் நீதிமன்றம். மாநிலத்தில் தானே அதிக அதிகாரம். மாநிலத்தில் உள்ள கீழ் நீதிமன்றங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோர்ட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா எல்லோரும்? எல்லா பணியாளர் இருக்காங்கள, நீதிபதிகள், டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய, அதேமாதிரி ஹைகோர்ட்டினுடைய மற்ற பணியாளர்கள், டைப்பிஸ்ட்லேருந்து எல்லா வாட்ச்மேன்லேருந்து எல்லாத்தையும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கு, தாலுக் லெவல் கோர்ட் எல்லா பணியாளரும் யார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? இந்த உயர் நீதிமன்றம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் கொடுக்கலாம். முன்னாடியே பேசியாச்சு. குற்றம் சுமத்தல், குற்றம் சுமத்தல், இம்பீச்மெண்ட் எங்கே தான் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மோனிகா? இம்பீச்மெண்ட் எங்கே மட்டும் தான் கொண்டு வரலாம் இந்தியாவில்? சத்தமாக மோனிகாவை தான் கேட்டேன். ஆனால் நான் பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். யாருக்கு எல்லாம் இம்பீச்மெண்ட்டு? குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், வெரி குட். தலைமை கணக்கு தணிக்கையாளர், வெரி குட். அப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தர், அட்டார்னி ஜெனரல்லாம் கிடையாது, அவர் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கெலாம் கிடையாது இம்பீச்மெண்ட்டு. ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் போட்டால் போய்டும், அவ்வளோதான். என்ன பார்த்திபன், கரெக்டா? டியூஷன் பண்ணிங்களா? இல்லை. அடுத்து அட்வொகேட் ஜெனரல், இது அதே கதை தான். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதி இருக்கணும், சரியா? ஆளுநர் தான் நியமனம் செய்வார். பதவி காலம் ஆளுநர் விரும்புகிற வரைக்கும், ஓகேவா? அங்கே மாதிரியே தான். இவருக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லிவிட்டு ஆளுநர் தான் முடிவு பண்ணுவார். ஆளுநர் தான் யார்? மாநில அமைச்சரவை, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ரைட், அவ்வளோதான். ராஜினாமா அங்கே போயிடுச்சா? ரைட். அதே மாதிரி தான் மாநில அரசு சார்பில் நம்ம வழக்கெல்லாம் வாதாடுறது, அதெல்லாம் அவங்களோட வேலை. பழைய கதை தான், அதெல்லாம் முடிஞ்சு. மாநில தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் எதுக்கு மைதிலி? எதுக்கு மாநில தேர்தல் ஆணையம்? உள்ளாட்சி தேர்தல் நடத்தினவங்க, சரியா? இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் அவங்க. இவங்களையும் ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. பதவி காலம் 6 வருஷம் அல்லது 62 வயசு, ஓகேவா? ரைட், 6 வருஷம் அல்லது 62 வயசு, ரைட். இதில் ரைட், நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர். ஆளுநர்னா யார்? அவங்க தான், சரியா? யார் வேணாலும் இருக்கலாம். பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டாக இருப்பாங்க. அட்வொகேட்டு, படித்தவன், நாலேஜ் இருக்கிறவனு போடுவாங்க, அவ்வளோதான். அட்வொகேட் ஜெனரல் விட்டுட்டோமா? சரி, மாநில தேர்தல் ஆணையத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். மாநில சட்டமன்றத்தின் மூலம் கிடையாது. நீங்கிறது யார்? சாரி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது பாயிண்ட்டு, நம்ம மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டு. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. எங்கே? சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் நியமனம் செஞ்சுப்பாங்க. ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறாரு. 6 வருடம் அல்லது 62 வயது பூர்த்தி அடைந்தால் காலி ஆயிரும். ஆளுநர் தான் செஞ்சு வைப்பார். பொதுவாக தலைவருக்கு ஆளுநர், மற்றவங்களுக்கு ஆளுநர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும் நபர். வேலை என்னது? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தி யார் ஜெயிச்சான்னு சொல்லணும், அவ்வளோதான். ராஜினாமா கடிதம் ஆளுநர் கொடுக்கணும், சரியா? பதவியில் எவ்வளோ நாள் இருப்பாங்க? ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இருப்பார் பதவி காலம். ஆளுநர் நினச்சா எப்போ வேணாலும் தூக்கிடலாம், அந்த மாதிரி, வேறு ஒன்றும் கிடையாது.
பதவி காலம் முடிஞ்சிடுச்சாலும் போயிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்தது அட்வொகேட் ஜெனரல், அதே கதை தான். சொல்லிட்டேன் இல்லையா இது என்னென்னு? முன்னாடி சொல்லியாச்சு. ஆமாம். அடுத்தது அரசு கணக்கு தணிக்கையாளர். இவர் தான் தேவையில்லைங்க. ஏன்னா இந்த வேலையை யார் பார்த்துட்றா? ஒன்றிய சிஏஜியே பார்த்துட்றாரு. பார்த்து அவங்கவுங்க கணக்கை இங்கே கொடுத்துருவாங்க. அதேமாரி மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல, டிஎன்இபி, டிஎன்பிஎல், அப்புறம் பஸ்ஸு, தமிழ்நாடு போக்குவரத்து, அவங்களுடைய கணக்கு வழக்குங்க இவர் தான் சரி பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுப்பார். ஆளுநர் அதை எங்கே கொண்டு போய் வச்சுருவார்? சட்டப்பேரவையில் கொண்டு போய் கொடுப்பார். அப்போ எல்லா மக்களும் பார்ப்பாங்க, எல்லா எம்எல்ஏஸ்லாம் படித்து பார்ப்பாங்க, தப்பு நடந்திருந்தால் கேள்வி கேட்பாங்க. அடுத்து மாநில பணியாளர் தேர்வு ஆணையம். உங்களோட வேலை என்னது? அது யாருன்னு பாருமா சல்மான், யாருன்னு பாருங்க. சரியா? சரி, இதில் மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. மற்றதெல்லாம் அங்கே உள்ளது மாதிரியே தான் இங்கே இந்திய குடிமகன் மாறி வந்துட்டாங்களா? சரி, 6 வருஷம் அல்லது 62 வயசு இந்திய குடிமகனாக இருக்குன்னா யாரை வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? இது இந்த தகுதியோட அவர் நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர். ஆளுநர்னால் யார் சொல்லுவாங்க? மாநில அமைச்சரை யார் கையை கட்டுறாங்களோ அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இஷ்டத்துக்குலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ரைட். அதே பதவி பிரமாணம். தலைவருக்கு வந்து ஆளுநர், மற்றவங்களுக்கு ஆளுநர் அல்லது அவரால் நியமனம் செய்யக்கூடிய நபர். ரைட். இவங்களோட வேலை என்னது? மாநில அரசாங்கத்துக்கு தேவையான பணியாளரெல்லாம் தெரிவு செய்து கொடுக்கணும். தேர்வு செய்து இல்லை, தேர்வுனா எலெக்ஷனு, தெரிவு செய்து கொடுக்குறது, செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்தந்த குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பணியாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் இவங்க தான் தீர்த்து வைப்பாங்க. அரசாங்கத்துக்கு பணியாளருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. ராஜினாமா கடிதம் ஆளுநருக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்க, மாநிலம் தானே இது. மாநில பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவரை நியமனம் செய்கிறது ஆளுநர். பட் அவரை பதவியிலேருந்து நீக்கணுன்னாக்க அவர் நீக்க முடியாது. குடியரசுத் தலைவர் தான் நீக்க முடியும். குடியரசுத் தலைவர் எடுத்தவொடனே நீக்க மாட்டார். அவர் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருந்தா உயர்நீதிமன்ற நீதிபதியை வச்சு ஒரு குழு போடுவாங்க. ஒன்றுமில்லையே தப்பு பண்ணியிருக்காரான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. தலைவருக்கு மட்டும், மற்ற மெம்பருக்கு இல்லை. அவர் யார்? உயர்நீதிமன்ற நீதிபதி குழு வந்து விசாரணை செஞ்சு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. சரியா? அந்த அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் ஒரு பதவியிலேருந்து நீக்குவாங்க. யாரை? தலைவரை. மற்ற மெம்பர்ஸ் ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து போய் பாருங்கள், டிஎன்பிசி போர்டுன்னு போட்டு யார் யாரெல்லாம் தலைவர் மெம்பர் எல்லாம் பாருங்கள், எடுத்து பாருங்கள். அவங்களெல்லாம் வந்துட்டு ஆளுநரே பதவியிலேருந்து நீக்கலாம். அதுவும் அவராக நீக்க முடியாது. தலைவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், இவர் தப்பு பண்ணியிருக்காருங்க, ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆளுநர் ஒன்று என்ன பண்ணுவார்? உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு குழுவை அப்பாயின்மெண்ட் பண்ணி தப்பு பண்ணியிருக்காரு அந்த மெம்பரு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? அவங்கள பதவியிலேருந்து நீக்கணும். அவ்வளோதான். அடுத்தது மாநில நிதிக்குழு. ஒன்றிய நிதிக்குழு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே மாநில நிதிக்குழு உள்ளாட்சிகளுக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சேலம் மாநகராட்சிக்கு இவ்வளோ கொடு, சென்னை மாநகராட்சிக்கு இவ்வளோ கொடுலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்க எதுக்கு சார் இருக்காங்கனாக்கா, இந்த மாநில உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அவங்க எப்படி தங்களோட நிதியை பெருக்கிக்கலாம் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அறிவுரை கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு ஏஜ் லிமிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியனாக தான் இருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. எக்கனாமிஸ்ட் எவனோ ஒருத்தர் இருக்கலாம், நல்ல அறிவாளியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு தடவை நியமனம் செஞ்சால் 5 ஆண்டு பதவி காலம். உள்ளாட்சி அமைப்புகள் நிதிநிலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை வழங்குதல், நிதி பங்கீடெல்லாம் இல்லை. இவங்க உள்ளாட்சி அமைப்புகள் விதிக்கக்கூடிய வரிகள் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அறிவுரை வழங்குறது அதான் அவங்க வேலை. அவ்வளோதான். இதோட முடிஞ்சது. நாளைக்கு டெஸ்ட். இது அப்படியே சரியா? இது அப்படியே நல்லா கான்ஸ்டியூஷனே கரைச்சி இதில் ஒரு 50% வந்துருச்சு. முக்கியமான அமைப்பு எல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. உங்களை சுற்றிலும் நிறைய பேத்துக்கு தெரியாது. மொட்டையாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான். உங்களுக்கு தெரியும். அதை ரீகால் பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணணும். டெய்லியும் பேப்பரில் வரும். அது என்ன பண்ணும்?
இது அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டு கேட்டு ஆமாம் அதுக்கான பதிலை தேடி சேர்த்து வச்சுக்கணும். ஏன் இவங்க தான் நம்ம இந்தியாவையே ரன் பண்ணுறவங்க. தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரியாமல் ஓட்டே போடக்கூடாது. ஆனால் இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்திருப்போம், இனிமேல் போடாதீங்க. கிளியராக தெரிஞ்சுக்கணும், அரைக்குறையாக தெரிஞ்சுக்கூடாது. கம்பேர் பண்ணி பாருங்கள். ரைட், பிரேக் எடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே அந்த சார்ஜெல்லாம் போட்டுக்கிறேன்.